தெரியல. இது ஏதோ அற்புத சுகமளிக்கும் கூட்டம்லாம் கிடையாது. ஆனால் அற்புதமும் ஆண்டவர் செய்வார். இல்லையா? கட்டாயம் இங்கே வந்தது நிமித்தமாக ஆண்டவருக்கு அற்புதத்தோடு தான் கட்டாயம் அனுப்பிவிடுவார். இந்த மீட்டிங்கின் தலைப்பை பார்த்தீங்கன்னா எழுப்புதல் விரும்புவோர் முகாம். அப்போ நீங்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே எழுப்புதல் நீங்கள் விரும்புகிறீங்க. அப்படி தானே? என்னங்க முடிக்கிறீங்க? எழுப்புதல் விரும்புகிறீங்களா இல்லையா? கை காமிங்க. அப்பா இல்லை, எழுப்புதலை விரும்புகிறதுனாலே கொஞ்சம் தியாகம் பண்ணணும், என்ன கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், கஷ்டப்படணும், எல்லாம் விளைக்கிறதை கொடுக்கணும். அப்போ தான் எழுப்புதலை பார்க்க முடியும். இப்போ எழுப்புதல்னு சொல்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு 30 வருஷம் ஆச்சுங்க. எழுப்புதல் வந்துச்சானா உங்கள் ஊரில் எழுப்புதல் வந்துச்சா? நான் பார்க்க எங்கேயுமே வரல. எழுப்புதல்னா போன வாரம் நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்களே, போன ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கீங்களா? உங்கள் சர்ச்சில் ஒரு 100 பேர் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு அது எழுப்புதல் வந்துச்சுன்னு அர்த்தம். எங்கள் கை தூக்குங்க. எங்கள் சர்ச்சில் கணேசா 100 பேர் எங்கள் சர்ச்சில் ரட்சிக்கப்படாத எங்கள் சர்ச்சுக்கு வந்துடுறாங்க அப்படிங்கிறப்ப கை தூக்குங்க. அதான் தெரிஞ்சுக்கிறாங்க. இல்லை என்ன 50 பேர் எங்கள் சர்ச்சில் புதுசாக ரட்சிக்கப்படாமல் வெளியில் இருந்து ஒரு 50 பேர் வந்துட்டாங்க. இல்லை என்ன 20 பேர் ரட்சிக்கப்படாத புறமுதல் எங்கள் சர்ச்சுக்கு 20 பேர் வந்துட்டாங்க. இல்லை என்ன 10 5 2 ஒரு அம்மா தூக்கிட்டாங்க. ஒருத்தருங்க என்ன சொல்கிறேங்க, ஏதோ கொலை இருந்தது, ஏதோ தவறு இருக்குது நம்மகிட்ட. இப்போ ஒருத்தர் ஒரு 100 பேர் கூட சர்ச்சில் நல்ல பாட்டு பாடுறோம், வர்ஷிப் பண்ணுறோம், வார்த்தைகளை கேட்குறோம். வார்த்தைங்கிறது சும்மா கிடையாதுங்க. உங்களுடைய போதகர்கள் நீங்கள் போகிற சர்ச்சில் ஒரு செய்திங்கிறது கற்ப வேதனைப்படணும். போன வாரம் பேசுகிற செய்தி இந்த வாரம் பேசிடணும். நான் பேசிடலாம், நான் ஊர் வாரம் போகிறவன். ஆனால் போதகர்கள் என்ன பேசுகிறதே பேசிட்டு இருக்கார் பாஸ்டர்வாங்க. அப்போ உட்காந்து ப்ரிஃபர் பண்ணணும், ஆண்டுகிட்ட காத்திருக்கணும், கற்ப வேதனைப்படணும். இப்படியெல்லாம் அவங்கள்ட்ட செய்தி கொடுத்து உங்களை சர்ச்சில் இருந்து ப்ளஸ் பண்ணி அனுப்பி விடுறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அடுத்த 6 நாளில் ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேருக்கு ஏசினார் பற்றி சொல்லி அதில் ஒருத்தரையாவது சர்ச்சை கொண்டு வரணும். அதான் கிறிஸ்தவத்தினுடைய நோக்கமே. அதான் ஒருத்தர் கூட சர்ச்சுக்கு வரலைன்னா அப்போ ஏதோ யோசிக்கணும் இல்லையா? இப்போ எழுப்புதலுக்கான அக்கறை உங்கள் உள்ளத்தில் இல்லை, அந்த வாஞ்சியும் இல்லை. ஏன் இல்லை? அப்படி பிரசங்கத்தையும் யாரும் கேட்குறதே இல்லை. எல்லாம் பிரசங்கி யூடியூப்பில் இருக்கிற ஒரு 10 செய்தியை நீங்கள் சர்வே எடுத்தீங்கன்னா எல்லாரும் வியாதிஸ்தர்கள் போல, முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் வியாதிஸ்தர்கள் போல. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு சுகம் ஆண்டவர் கொடுப்பாரு. எல்லாம் இன்னும் துக்க தொண்டை அடைக்கிறது போல தான் பிரச்சனையாக நினைக்கிறாங்க. எல்லாம் உங்கள் துக்கம் சந்தோஷமாக வாங்க, இப்படி தான் பேசுகிறாங்க. நான் சொல்கிறேங்க, அதெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ நான் கை தூக்குங்களேன், 5 வருஷத்துக்கு உள்ளதான் நான் ரட்சிக்கப்பட்டு ஆச்சு அப்படிங்கிற ஒரு கை தூக்காமீங்க. அப்பா ஒரு பாப்பா கை தூக்குறாப்புல. நீங்கள் எல்லாம் பெரிய ஆட்கள், என்ன பத்த கிறிஸ்தவர்கள், பெரிய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறேன். அப்போ இன்னுமா நீங்கள் சுவிசேஷ வாசனத்தை கேட்க முடியும்? நான் சொல்கிறது, இப்போ டாக்டர் படிக்கிறவங்க 5 வருஷத்தில் டாக்டர் ஆகிடுறாங்க. என் மக ஒருத்தர் 1 டாக்டர் படிக்கிறா, ஒருத்தி MBBS படிக்கிறா. ஓகே, 5 வருஷத்தில் டாக்டர் படிச்சிடறாங்க. காலேஜ் BA எனக்கு 1 மனைவி 3 பொண்ணு ஒரு பையன். கை தட்டுங்களேன். கடைசி வந்து காலேஜ் படிக்கிறான், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறான். அவன் 3 வருஷத்தில் படித்து முடிச்சிருவான். ஏதாவது செகண்ட் இயர் போயிருக்கிறான். இப்போ உங்கள் ஊரில் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு எத்தனை வருஷம்? 4 வருஷம். எங்கள் ஊரில் 4 வருஷம் தான். நீங்கள் கொடுத்துட்றாங்க, பட்டம் கொடுத்துட்றாங்க. அந்த 4வது வருஷத்துல கேம்பஸ் இன்டர்வியூக்கு கணேசா என் பிள்ளைக்கு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சி ஜெபம் மட்டும் ஒரே ஜெப குறிப்பாக வந்தது எனக்கு. 4 வருஷத்துல இன்ஜினியர் ஆகி உடனே வேலைக்கு போகணும்னு எதிர்பார்க்கணும். ஓகே ரைட்டு. இப்போ 1ஆவது எத்தனை வருஷம் படிக்கணும் உங்கள் ஊரில்? சட்டமா? 2ஆவது எத்தனை வருஷம்? 1 வருஷம் தானா? சரி, நீங்கள் உருப்படியான கிறிஸ்தவனாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் படிக்கும்? என்னங்க முடிக்கிறீங்க? உருப்படியான கிறிஸ்தவனாக மாறுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்? தெரியலங்க. என்ன செய்யலைங்க தெரியல. நான் சொல்கிறேங்க, ஆண்டவருடைய
எதிர்பார்ப்புகள் எப்படி இருக்குமா? ஆண்டவர் என் பெண்ணே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவங்களை ஆக்குவேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இந்த ஃபேன் தான் சொல்லியிருக்கேன். மனிதர்களை பிடிக்கிறவங்களாக ஆக்குவேன்னு சொல்கிறாரு. அப்படி ஆக்கி எவ்வளோ வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறாரு? 3 வருஷம் தான். 3 வருஷத்துல அவளை உலகத்துக்கு இருக்கிறவங்களா மாற்றுறாரு. கைதட்டுங்களேன். சண்டை போடுறாங்க, போட்டி போடுறாங்க, சிவாசிக்கு ஆளை விட்டு வர்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் 3 வருஷத்துல அவர் பேரில் எழுதி பிரசவம் பண்ணார். 3000 பேர் செய்யப்படுறாங்க. 3 வருஷம் தான். அவங்கள்ட்ட ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு எப்படி தெரியுமா இருக்குது? 1 மணி நேரம் கூட நீ விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? 3 வருஷம் ஆன சீசர்கிட்ட 1 hour ஜெபிக்க சொல்றாரு. இப்போ உங்கள்கிட்ட மறுபடியும் கேட்குறேன், ஆண்டவர் அப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, சரி இன்னும் 1 வருஷம் கூட கூட்டி இந்த மரம் ஏன் இந்த நிலத்தை கெடுக்குது, இன்னும் 1 வருஷம் இருக்கட்டும், அங்கே பரிந்து பேசுகிற பொருள் வரும். கனி கொடுக்கலான்னா தூக்கிட வேண்டி தான் இல்லையா? உங்களை நம்புறதுனால தான் நீங்கள் உசுரோடு இருக்கீங்க. இப்போ நான் அடிக்கடி போகிற இடங்களில் நான் ஒரு கிராமத்து பிரசங்கியார், தெரு பிரசங்கியார், எனக்கு யாரும் கடாக்கு முடாக்குன்னு பேசுவேன் பாருங்க. எல்லாம் அங்கே பாருங்களேன், நான் கேட்குற கேள்விகளில் ஒரு கேள்வி, நீங்கள் ஏன் கொரோனால சாவலை? பக்கத்தில் கேள்வி, நீ ஏன் கொரோனால சாவலை கேளுங்களேன். பக்கத்தில் பேச சொல்லும் போது பேசுகிறாட்டா ஸ்ட்ரைட் நரகத்துக்கு போயிடுவீங்க. கை தட்டுங்களேன். யாருங்க இந்த சர்ச்சுங்கிறது என்ன தெரியுமா? பேசி பழகுற இடங்க, ட்ரைனிங் சென்டருங்க. உங்கள் போதனை பிதாக்கள் எப்படி சாட்சியம் பாடணும், எப்படி மற்றவங்களுடைய காஸ்புல இருக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்குற இடம். இங்கே பேசி பழகு. இங்கே வந்து இருந்தேன்னு வச்சுக்கோங்க, சிங்கம் மொழி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னத்தை உட்பட நரகம் தான் போகணும். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு தொட்டி ஆண்டவர் எதிர்பார்ப்பு. இப்போ நான் மறுபடியும் கேட்குறேன், நீ ஏன் கொரோனா அடைச்சி ஆவலை? பக்கத்தில் கேளுங்க, நீ ஏன் கொரோனா அடைச்சி ஆவலை கேளுங்க. நீ என்ன நல்லவங்களா? நல்லவங்களா? கிருபை கை தட்டுங்களேன். நான் சொல்கிறேன், பேசப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்கோம்? கொரோனாவுக்கு காது கேட்டிருக்கோம். ஏன்னா மார்க்கு 4 காற்றடிக்குது, அலைகள் மோதுது, கப்பல் கவர்றாப்புல இருக்குது. அங்கே ஆண்டவர்கிட்ட ஐயோ நாங்கள் மடிந்து ஊறும்போ கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கவலைப்படுறாங்க, பதறான். இயேசு கிறிஸ்து கப்பலில் இருக்கும் போது பதறக்கூடாது. அவர் எழும்பி என்ன சொல்றாரு? ஏன் இப்படி பயப்படுறீங்க, ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுன்னு சொல்லி சொல்றாரு. பாருங்க, காற்றின் கடலையும் அதற்காரு, அமைதலாயுது. என் பைபிள்ல இருக்குது, உங்க பைபிள்ல இருக்கா? இருக்கா இல்லையா? அப்ப காத்துக்கு, கடலுக்கு, அலைகளுக்கு காது கேட்குதா இல்லையா? ஏசனார் சொன்னோடனே அமைதியாச்சு, அது காது கேட்குது. காது கிறிஸ்தவங்களே கேட்க மாட்டேங்குது. எங்க ஊருக்காரங்க, உங்க ஊர்ல ஃபுல்லா நல்லவங்களா இருப்பேன்னு நினைக்கிறேன். பூரா காது கேட்கல. ஏசனா இருக்கு, ஏசனா சொன்னா காது கேட்கல. பாருங்க, காற்று கடலில் பேசியிருப்பாரு. அப்போ என்ன செஞ்சிருப்பாரு? கொரோனாவிட்ட பேசிப்பாரு. கொரோனாவே இந்த பொள்ளாச்சியில் இருக்கிற என் பிள்ளைகிட்ட மட்டும் நீ தாங்கிடக்கூடாது, ஊர்பட்டவனை நீ சாரடி, அவனை தாங்கிடக்கூடாது, அந்த கிருமிகள் வந்துடக்கூடாது. உங்களை சுற்றி ஏசப்பா வேலை அடிச்சாரான். கை தட்டுங்களேன். எதுக்காக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் பிளான் வாங்குவா, கொரோனாவில் இருந்து இன்னும் கொஞ்சம் நகை வாங்கிட்டீங்களா? எதுக்காக உனக்கு உசுரை கொடுத்தாரு? நான் சொல்றேன், இன்னைக்கு இப்படி ஒரு மீட்டிங்ல எழுப்புவது விரும்புவோர் முகாமில் நீங்க வரணும், சில தீர்மானங்கள் எடுக்கணும். தீர்மானங்கள் எடுத்து ஆகஸ்ட் 15 வாலிபர் முகாமுக்கு 1 லட்சம் முகாமிற்கு உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும்னு ஆண்டவர் நம்பிட்டார். அதனாலதான் அவன் உசுர் இருக்குது. கைதட்டுகளேன். நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை நம்புறாருங்க, உங்க மேல நம்பிக்கை வைக்கிறாரு. அதனாலதான் உங்களுக்கு உயிர் இருக்குது. ஒவ்வொருத்தர் மேல ஆண்டு எதிர்பார்ப்பு வைக்கிறாருங்க. ஏன் பைபிள் இல்லைங்க, உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்குதோ என்னவோ அது எனக்கு என்ன தெரியும். நான் வச்சிருக்க பைபிளும் உங்க பைபிளும் 1 2 தெரியல. இப்ப விசாரிச்சுக்குவோம், என்ன பேசிக்குவோம். என் பைபிள்ல 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கணும்னு போட்டிருக்குதுங்க. பைபிள போட்டிருக்குதுங்க. உங்க பைபிள்ல எவ்வளவு மணி நேரம்? பொள்ளாச்சிக்காரங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும்? உங்க ஊர்லயே 1 மணி நேரம் தானா? சரி, நல்லது நல்லது. இப்போ நீங்க ஜெபம் பண்ண ஏசப்பா பதில் கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும். நான் ஜெபம் பண்ண ஏசப்பா பதில் கொடுப்பாருன்னு தெரியுங்கிறவங்க கை தூக்கி காமிங்க. நல்லா உங்க மூஞ்சி முகத்தெல்லாம் எங்க ஊர் பாச பேசுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கை தூக்கிங்க. அப்போ எல்லாரும் கை தூக்கிட்டீங்க, தெரியுது என்ன? அப்போ நீங்க ஜெபம் பண்ண பதில் கொடுக்கன்னு தெரியுது. 1 மணி நேரமாவது ஜெபிக்கணும்
ஏசப்பா எதிர்பார்க்கிறார். நல்ல ஞாபகம், ஜெபத்துல பாட்டு பாடக்கூடாது. பாட்டு பாடுறது நேரம் செயற்படாது, அன்னிவாச பேசுறது செயற்படாது. என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெப குறிப்பை ஜெபிக்கணும். இப்ப மணி 7:45. நான் இப்ப ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சு ஜெபம் முடிக்கும் போது 60 நிமிஷம் 8:45 ஆயிருக்கணும். அதான் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். கிராமங்களுக்காக, உங்க 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 உறவுக்காரங்க ரட்சிக்கப்படாதவங்க, உங்களுடைய நண்பர்கள் பேரு. என்னை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒரு கோடி கிறிஸ்தவங்க கூப்பிட்டா போதுங்க. இந்தியாவில் ஆளுக்கு 100 ரட்சிக்கப்படாத பேர்களை எழுதணும். நீங்க வீட்டில் போய் ஒரு பேப்பர் பேனா எடுங்க, ஒரு ஜெப நோட்டுன்னு வாங்கிக்கோங்க. என்னோட செலவழிக்கிறீங்க, ஒரு ஜெப நோட்டு எழுதுங்க. சரி, வாங்கி ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கி எழுதுங்க. உங்க 10ஆப்புல படித்த ஃப்ரெண்ட்ஸு, 5ஆப்புல படித்த ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற ரட்சிக்கப்படாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேர் எழுதுங்க. உங்கள் எதிர் வீட்டுக்காரங்க, அவங்களுடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாத பேர் கட்டாயம் 100 பேர் வரும். அந்த 100 பேர்களுக்கு கருத்தாய் ஒவ்வொருவரும் பேர் சொல்லி செலுத்தி. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்கள் உங்கள் பேர் தெரியுமா? தெரியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் பேர் என்ன தெரியுமா? தெரியாது. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவன் ஒரு 100 பேர்களுக்கு ஜெபம் பண்ணாமல் போதுங்க. அட்லீஸ்ட் கட்டாயம் ஒரு 100 கோடி பேர்களாவது ரட்சிக்கப்பட்டுருவாங்க. கை தட்டுங்க. அதை ஜெபம் பண்ண போய் கொடுப்பாருல்ல. நம்ம இப்போ நேற்றுக்கு நைட்டு எங்கே பேசினேன், தேவகோட்டைன்னு ஒரு இடத்துல பேசினேன். அங்கே பேசுறதுடைய தலைப்பு ஒரு மென்ஷன் பண்ண சொன்னார். என்ன, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யணும். பக்கத்தில் சொல்லுங்க, முடிஞ்சதை நீ செய்யணுமா? சொல்லுங்க. சொல்லலான்னு நரகத்துக்கு போயிருங்க. சொல்லுங்க, நல்ல கடவுள்னு சொல்லுங்க. முடிஞ்சதை நீங்க செய்யணும். சொல்லுங்க, ஏசப்பா நீ முடிஞ்சதை செய்யணும். ஏசப்பா என்ன தெரியுமா சார்? உங்களால முடியாததெல்லாம் அவர் செஞ்சிருவார். கைது முடிஞ்சது. இப்ப நீங்க போற வழியில சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு. பைபிள்ல இருக்கிற யாத்திரா 14 என்ன செய்யறது? எல்லாம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவங்களா இருக்கும். ஒருவேளை பொள்ளாச்சிக்காரங்கிட்ட பழகிட்டாங்கன்னு தெரியல. என்ன செய்யலாம்? பூரா முறுமுறுக்குறான். நாங்கள் வாட்டி சும்மா தானே இருந்தோம், அங்க வாட்டுக்கு இருந்தோம், என்னை வனாந்தரத்தில் சாக வைக்க கூட்டு வந்துடுறேன். பூரா சண்டை, முறுமுறுப்பு. நான் சொல்றேன், இத்தனைக்கும் ஆண்டவர் விடுவித்த தேவனுடைய மகிமை கண்ணை பார்க்கிறாங்க. மேகஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது. கண்களினால் அற்புதங்களை பார்த்த பின்பாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். இப்ப ஒருவேளை அந்த சிவந்த சமுத்திரத்தை தாண்டி தான் போகணும். நாம என்ன செய்வோம் தெரியுமா? நம்ம என்ன செய்வோம்? அந்த சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்ய? சமுத்திரத்துக்கு வைக்கடிக்கணும். இல்லை எல்லாம் கை நடிக்க தெரியுமா உங்களுக்கு? அதான் நடிச்சுட்டு தாங்க இருக்கீங்க. பூரா எல்லாம் ஜட்ஜி பூரா நடிக்கிறது தான். ஐ லவ் யூ, எங்க லவ் பண்றீங்க? ஏசப்பா சொல்றாரு, என் மேல அன்பா இருக்கிறேங்கிறது. நான் ஏசப்பாவை லவ் பண்றேன். ஏசப்பா நேசிக்கிறவங்க கை வைக்கிற சொல்லுங்க. எல்லாம் நல்லா சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியை மேய்கிறார். இப்ப நீங்க சொல்லுங்க, போன வருஷம் 325 நாள்ல சோறு கொடுத்தாரா? 3 நேரம் நல்ல சோறு சாப்பிட்டீங்களா? தங்குறதுக்கு வீடு கொடுத்துருக்காருல்ல. உங்களுக்கு மாற்று ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ் இருந்தா நீங்க பணக்காரங்க. புதிய ஏற்பாட்டுல 2 அங்கி உள்ளவன்னு ஒருத்தர் கொடுத்து ரூம் போட்டுருக்குது. அப்புறம் ஒரு ட்ரெஸ் மாற்று ட்ரெஸ் இருந்தாலே நீங்க பணக்காரங்க. பண்ணையார்கள் பக்கத்தில் கை கொடுங்க. பண்ணையார்களே, பணக்காரர்களே, கை கொடு, கை கொடு, கடகடன்று கொடுங்க. எப்படிங்க சர்ச்சில் வாலிபர்கள் எண்ணிக்கை குறையுது. ஏன்? அவனுக்கு வாலிபர்களுக்கு போர் அடிக்குதுங்க. சர்ச்சு ஒரு பையன் மதுரையில் இருக்கிற ஒரு பையன், பாஸ்டருடைய பையன் முஸ்லீமா மாறிட்டான். சொல்றேன், எங்க கணேசா யாரு பேசுறான்னு இல்லை, நீ தான் நல்லா பேசுவ, நீ போய் என் பையனை பாருங்கன்னு அனுப்பி விட்டார். நான் போய் பார்த்தேன். எங்க அப்பா உன்னை அனுப்பி விட்டாருன்னு. அங்க உனக்கு தெரியும், நீங்க நல்லா பேசுவ, எங்க அப்பா தான் அனுப்பி விட்டாரு. எங்க அப்பா மேடையில பொய்யா பேசுவானே. எல்லாரும் ஜெபிக்க சொல்லுவான். நான் பிறந்தது என் அப்பா ஜெபம் பண்ணதான் பார்த்ததே இல்லை. பேச்சுதான் இருக்குது, கிரியே இல்லை. அப்ப வாலிபர்கள் எப்படி நம்புவாங்க? சர்ச்சுக்கு வர்றதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. சர்ச்சுக்கு வந்த கலகலன்னு முகமலர்ச்சியோடு அப்படி ஒரு ஃபேமிலிங்கிறோம். சர்ச்சு ஃபேமிலி லைவ்லையா அப்படி ஒரு சந்தோஷம் இருக்குங்க. சர்ச்சில் வந்தா நாம என்ன பிரசங்கிக்கிறோமோ அது வாழ்ந்து காமிக்கணும், வாழ்ந்து காமிக்கணும். அங்க அற்புதங்கள் நடக்கணும். இப்ப அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல அங்க ஒரு சர்ச்சுக்கு பேதுரு யோவான் போறாங்க. அங்கே அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன சம்பவம் இருக்கும் ஞாபகம் இருக்குதா? அந்த
அதில் ஒரு சப்பானி பிச்சை எடுக்கிறான், பிச்சை கேட்குறான். இவங்க ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி பிச்சை கேட்குறான். இப்போ இவங்க பேதுரு யோவான் என்ன சொல்றாங்க? சொல்லுங்க, என்னிடத்துல வெளியில உங்களுக்கு தெரியுது. கிறிஸ்தவங்களுக்குங்க அறிவு ஜாஸ்திங்க, புத்தி கிடையாதுங்க. பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு அறிவு ஜாஸ்தி புத்தி கிடையாது சொல்லுங்க. வசனம் தாண்டான்னு சொல்லுவாங்க, பிச்சு விடுவாங்க பிச்சு. நீங்க எல்லாம் இவங்க மூஞ்சிகள்லாம் பார்த்தாலே நீங்க பைபிள் குயிஸ்ல பிரைஸ் வாங்கி வீட்டில் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு வர்றது. அதுக்காக பைபிள் படிக்க வேண்டாம்னு சொல்ல, எதுக்கு அதை டேஸ்ட் பண்ணணும். ஒரு 2-3 வசனம் தெரிஞ்சாலும் அதை டேஸ்ட் பண்ணணும். நான் என்னைக்கு ஏன் இவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கேன்? எனக்கு ஒரு 2-3 வசனம் நல்ல தெரியும், அதை டேஸ்ட் பண்ணி இருக்கிறேன். உங்களுக்கு சொல்லவா ஒரு வசனம் அப்படி சொல்லுங்கிறேன். ஏன் அறிவு ஜாஸ்தி புத்தி இல்லைங்கிறேன். இப்போ டாக்டருக்கு 5 வருஷம் படிச்சிட்டேன். நான் தான் டாக்டர் டேவிட் கணேசன். என்ன இந்த பாஸ்டர், உங்க பாஸ்டர் அடிங்க, உங்க பேர் என்ன பாஸ்டர்? பாருங்க, சிம்சோன் பாஸ்டர் 105 டிகிரி காய்ச்சல் அடிக்குது. பாருங்க, காய்ச்சல் கூட தான் இருக்கிறார் பாவம். அப்படி கைகாலம் நின்று அழுகி டேவிட் கணேசன் டாக்டர் எனக்கு ஒரு ஊசி கொடுங்கன்னு சொல்றேன். நான் சொல்றேன், சிம்சோன் பாஸ்டர் பாவம், நீங்க கைகாலம் நடுங்குது, இவ்வளவு பெரிய காய்ச்சல் அடிக்குது. ஆனா நான் டாக்டர் படிச்சதெல்லாம் உண்மைதான், பட்டம் வாங்கி சர்டிஃபிகேட் தான் வச்சிருக்கிறேன். ஆனா எனக்கு ஊசியே குத்த தெரியாது அப்படின்னு சொன்னா, ஐயோ வலிக்குள்ள பயமா இருக்கு சிம்சோன் பாஸ்டர், ரத்தம் இருக்கிறவங்களுக்கு ஒழிக்கணும் அப்படி சொன்னா அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவாரு? மூஞ்சியும் முகம் கட்டியும் அறிவு கட்டுவாங்க. டாக்டர் படிச்சுட்டு 5 வருஷம் நாங்கள் ஊசி குத்த தெரியாது. வைவி இல்லைங்க, அவர் வைவாரம் சொல்லிட்டாரு. நான் சொல்றேன், நீ சர்ச்சுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? எத்தனை வசனம் உங்களுக்கு தெரியும்? அறிவு இருக்கிறது, செயல்பாடு இல்லையாங்க. இப்ப நான் ஒரு வசனம் அப்படி ஆரம்பிக்கிறேன், உங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்போம். இந்த வசனம் எல்லாம் தெரியுதான்னு பார்ப்போம். என் நாமத்தினாலே நீங்கள் என்ன டக்குன்னு சொல்லி விட்டீங்க? நீங்க நம்பர் கூட சொல்லிடுவீங்க, அப்ப அறிவு இருக்குல்ல. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன், தெரியுதுல்ல? அப்ப நீங்க போன வருஷத்துல உங்க மூலியமா ஒரு நிறைய பேருக்கு ஜோம் பண்ணி சுவிசேஷ அறிவித்து ஒருத்தராவது ரட்சிக்கப்பட்டு எங்க சர்ச்சில் சேர்த்து விட்டுட்டேன். ஞானசாரம் எடுத்துட்டாங்க, என் மூலியமா ரட்சிக்கப்பட்டு ஞானசாரம் எடுத்து ஒரு சர்ச்சில் எங்க சர்ச்சில் சேர்த்துட்டேன். 320 நாள் சோறு போட்டாரு, ட்ரெஸ் கொடுத்தாரு. இப்ப உங்களுக்கு ட்ரெஸ் எத்தனை, உங்களுக்கு எவ்வளவு ட்ரெஸ் கொடுத்தாங்க இல்லையா? இப்ப பெண்கள் சைடுல நான் கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உங்க வீட்டில் எத்தனை சாரீஸ் வச்சிருக்கிறீங்க? 81. ஒன்று கூட்டக்கூடாது, ஒன்று குறையக்கூடாது. என்னைக்கு கரெக்டாக சொல்லுங்க. இந்த பாஸ்டர் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் தருவார். முஞ்சியை பார்த்தா எனக்கு தெரியாது. கை தூக்குங்க. எத்தனை ஒன்று கூட்டக்கூடாது, ஒரு குறையக்கூடாது. அத்தனை ட்ரெஸ் செட் இருக்குன்னு கரெக்டா எண்ணிக்கை எனக்கு தெரியுங்கிறவங்க தெரியலையா? அவங்களுக்கு ட்ரெஸ் வச்சிருக்கிறீங்கன்னா அவ்வளவு ஆண்டவர் உங்களுக்கு ட்ரெஸ் கொடுத்துருக்கிறாரு, ஒரு சோறு போட்டு ஆசை வச்சார்ல. போன வருஷம் 365 நாள் உனக்கு விபத்து நடக்கல, வியாதி வரல, உங்களை நல்ல கொழுன்னு அமிழ் பேபி மாதிரி வச்சிருந்துருக்கிறாரு. நீங்க என்ன செஞ்சீங்க? ஏசப்பாவுக்கு என்ன செஞ்சீங்க? பக்கத்தில் நீ என்ன செஞ்ச? ஏசப்பாவுக்கு என்ன செஞ்சீங்க? முட்டையா? உங்க மூலியமா ஒரு ஆத்மா ரட்சிக்க மாட்டாங்களா? இல்லையா? அதான் அறிவு ஜாஸ்தி புத்தி கிடையாது. இப்ப என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் அந்த வசனத்துல. அப்ப என்னங்க எதை கேட்டான்னு என்னங்க? எதையாவது கேளு. என் ஊர்ல நான் அனுப்பிச்சுடுவேன், கிராமத்துக்காரன் தானே, எதையாவது கேட்டு தொலைங்க. பக்கத்துல சொல்லுங்க, எதையாவது கேட்டு தொலை சொல்லுங்க. என்ன செய்யணும்? அவர் நாம மகிமைக்கா கேட்கணும். ஜெபங்கிறது என்ன தெரியுமாங்க? நான் சொல்லுவேன், காசா பணமா வாயா வலிக்குது. பக்கத்துல சத்தமா சொல்லு, காசா பணமா வாயா வலிக்குது. அப்ப அறிவு இருக்குதுங்க. இப்ப நான் கேட்கிறேன், 1 மணி நேரம் ஜெபிக்கணும்னு தெரியுது, 1 மணி நேரம் ஜெபம் பண்ணு தெரியுது, ஜெபம் பண்ணா உங்களுக்கு பதில் கொடுப்பாரு தெரியுது. டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்காம நான் தூங்கினதே இல்லை கணேசா. அதை எப்படிங்க நீங்க தூங்குவீங்க? நீங்க நான் சும்மா காதீங்க சொல்லுங்களா? டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்காம நான் தூங்கவே மாட்டேன். ஒய் சொன்னா செத்துக்கு வெயில் பார்க்க உங்களுக்கு தெரியாதா? அனனியா சபிலாம் செத்து போயிட்டாங்க. சில சாவு இருந்தா பாஸ்டர் கொஞ்சம் சர்ச்சில் நல்லா இருக்கும். யாராவது சர்ச்சில் கை தூங்குனா அவனுக்கு செத்து போயிடும் டக்குன்னு. அப்புறம் பயம் எல்லாத்துக்கும். இல்லையா? சரி விட்டுருங்க, நம்ம அப்புறமே பேசுவோம் இதெல்லாம். இப்போ கை தூங்க டெய்லி 1 மணி நேரம் ஜெபிக்காம நான் தூங்கவே மாட்டேங்கிறது வழுதுகை தூங்குங்க.
பாருங்க பாஸ்டர் எப்படி பேர் தூக்கிட்டாங்க எப்படி இருக்கும். நான் சொல்றேன் உங்களை நான் நேரம் எடுக்கிறான்னு சொல்றேன். ஏதோ தவறு இருக்குது. ஜெபிச்சா பொருள் தருமான்னு தெரியுது, ஜெபிக்க மாட்டேங்க. ஏன் தியானம் இல்லை, அன்பு இல்லை, தேசத்துக்கு கொடுத்த அன்பு இல்லை, ஆத்மாக்களை கொடுத்த அன்பு இல்லை, வாழ்வு ரட்சிப்பு கொடுத்த அன்பு இல்லை. நான் இப்போ யூகே தேசத்துக்கு போயிட்டு வந்தேன். போனா ஊழியத்துக்காக சர்ச்சைக்கு மூடிட்டாங்க. முஸ்லீம் நண்பர்களுக்கு அதை வித்துட்டாங்க. என்ன பரிதாபம். சாலை கடை வச்சிருக்கிறான், பால் வச்சிருக்கிறான், சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சுட்டாங்க சர்ச்சில். ஏங்க நமக்கு சோறு கொடுத்த சர்ச்சுங்க தேசங்க நாகரிகம் சொல்லி கொடுத்த தேசம். இப்போ ஒரு எல்லாரும் சொல்றாங்க இன்னொரு 5 இயர்ஸ்ல கட்டாயம் இங்கிலாந்து தேசம், மிஸ்டரிகளின் தேசம், கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிற தேசம் என்று அறியப்பட்ட அந்த தேசம் என்ன தெரியுமா, முஸ்லீம் நாடாக மாறப்போகிறதா பிரகடனப்படுத்துவார்கள். ஏன் இது அவங்க அடுத்த சந்ததிகளுக்கு வாழ்ந்து காமிக்கலைங்க. ஏசப்பா அப்படி சொல்லல. ஜெபிக்க மறந்துட்டாங்க, ஐஸ்வர்ய மயக்கத்தில் இருந்துட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, அதுல கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உங்க சைடு நம்ம தமிழ்நாட்டில் இப்படி வந்துட்டு இருக்கு. இல்லை நம்ம சர்ச்சை மூடிட வேண்டியதுதான், அடுத்த சந்ததி மூடிடுவாங்க. இல்லை சர்ச்சில் பார்த்தா ஒரு 7-8 பாட்டி தாத்தா தான் அங்கே சர்ச்சில் இருக்கிறாங்க. பெரிய சர்ச்சா இருக்கு. ஐயா வேதனை ஏதாவது செய்துதான் ஆகணும். நீங்க செயல்பட மறுக்கிறீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கூட்டி வந்த நோக்கம் என்ன? எழுப்பு விரும்புறீங்களா? உங்களிடத்துல இருந்து சின்னதாக ஏதாவது செய்யுது. இப்ப சிவந்த சமுத்திரம் வந்துருச்சா என்ன செய்யணும்? எல்லாம் கையில தண்ணி இப்படி பிடிங்க, தண்ணி பிடிங்க, நடிங்க. நான் சொல்றதை செய்யலாட்டா நரந்து போயிருவீங்க. எல்லாம் எடுங்க ஊத்துங்க, எல்லாம் நீங்க ஊத்துங்க. எப்போ தண்ணி பிடிச்சி தண்ணி வச்சு இல்லாம சிவந்த சமுத்திரத்தை உங்க கையால அதை எப்படி வைக்க முடியும்? சரி, பெரிய வாணி எடுக்கணும். வாணி பக்கத்தில் சொல்லுங்க. வாணி வச்சு பிடிச்சி சிவந்த சமத்திலிருந்து காலி பண்ணி சொல்லுங்க. எல்லாம் வாணி எடுக்க தண்ணி வச்சிருக்கீங்களா? முடியாது. அடுத்து மின்சார மோட்டர் கைதட்டுங்க, கண்டுபிடிச்சாச்சு. கைதட்டுங்க. ஒரு 100 மின்சார மோட்டர் போட்டுருக்கீங்களா? சிவந்த சமத்தை வட்டி எடுத்துக்கணுங்க. நான் சொல்றேன், ஏசப்பா எதிர்பார்க்கணும். ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. என்ன ஐடியா இருக்குது, பிளான் இருக்குதுப்பா. மோசஸ் போய் கேட்கிறார். மோசஸ் போய் ஜெபம் பண்ணவனே ஏசப்பா என்ன சொல்லி என்னத்தை விண்ணப்பம் பண்ணுவதே என்னங்கிறார். முதல்ல ஜெபம் பண்ற நேரத்தில் ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன கேட்டால் 21 நூற்றாண்டு நல்ல இந்தியாவுக்கு ஜெபிச்சுக்கணும். ஜெபத்துக்குன்னா பட்ஜெட் கிடையாது, செயல்படுறது தான் இல்லை. செயல்பாடு கம்மியா இருக்குது. உன் கையில் இருக்கிற கோடை எடுத்து மீட்டுங்கிறாரு. எல்லாம் நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ ஏசப்பா என்ன தெரிஞ்சதை செய்யணுங்கிறாரு. இப்போ உங்களுக்கு சொல்லித்தாரு, எப்படி இது முடியுதா? வெட்டி முடிக்கிற வேலையா, எல்லாம் கடப்பார கம்பி எடுத்து குத்துறதா, மண்வெட்டி எடுத்து வெட்டுறதா, எவ்வளவு கஷ்டமான வேலையை மோசத்தை ஜெயிச்சு உள்ளாரு பாருங்க. எல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்தீங்களா? எல்லாரும் என்னை கவனிங்க. நான் செஞ்சது மாதிரி அடுத்து நீங்க செய்யணும். நான் 1 2 3 4 சொன்னோடனே நான் செய்வேன். மோசத்தை ஜெயிச்சு உள்ளது. அடுத்து 1 2 3 4 சொன்னே நீங்க செஞ்சிட வேண்டிதான். என்ன கணேசா இதுதான் பிரசங்கம். என்னத்தை நீ போய் டெப்தா பேசி டெப்தா பிரசங்கம் என்னத்தை செஞ்சு சாதிக்க போறீங்க? முதல்ல தெரிஞ்சதை செய், உன்னால முடிஞ்சதை செய். எல்லாம் பாக்குறீங்களா? 1 2 3 4 அவ்வளவுதான். நினைச்சு கையில் இருக்க போல எங்க அவங்க செய்ய தெரியுதா? எங்க எல்லாம் நல்லா வந்துட்டீங்களா? 1 2 3 4 சொல்லுவேன். 1 2 3 4 சொயம் சொல்ல மாட்டீங்க. மக்கள் குழந்தைங்களா? நாம் ஊழியக்காரர் என்ன சொல்றதோ அப்படியே செய்யணுங்க. உங்க போதகர் என்ன சொல்லி கொடுக்குறாரு நீ அப்படியே செய்யணும். அப்பதான் எழுப்பு வரும். நாகமான் குஷ்டரோகி சுகமாயிடும்னா, உன் குஷ்டம் தீரும்னா எத்தனை முறை முங்கணும்? நீ முடியாது, முங்க மாட்டேன் போ. அப்ப குஷ்டத்தை நாட்டம் எடுத்து போ. எங்க ஊர்ல ஒரு படம் வச்சுருவாங்க, குஷ்டம் தப்பா எடுத்துக்கிறாங்க பாஸ்டர். எங்க ஊர்ல படம் வச்சு குளத்து மேல போச்சுட்டு ஒருத்தன் போயிட்டானா, கள்ளப்பையில நாட்டம் உனக்கு தண்டா. நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்லுகிறதை அப்படியே செய்யணும். முங்குறது பெரிய வேலையா? நல்ல வேலைங்க. அவன் கூட தான் ஒரு நல்ல அசிஸ்டன்ட் முடியலாம் இருக்கலாம். அவன் சொல்றான், இதெல்லாம் லேசான காரியம் தாங்க, சின்னதாக இதெல்லாம் கஷ்டமாகன்னு சொல்றான். நமக்கு உங்களுக்கு நல்ல அசிஸ்டன்ட் முடியலாம் வைப்பாங்களே கஷ்டம். லேலுயா கொஞ்சம் பெரிய கஷ்டம் இல்லையா? பெருசா இருக்கிறாங்க பெரிய கஷ்டம்.
பிசப் பாஸ்டர் நினைக்கிறாங்க. நமக்கு எங்க அசிஸ்டன்ட் நல்லா இருக்கான், நம்ம ஒன்று சொன்னா அவன் ஒன்று செய்யலாம். அவன் பாருங்க நல்ல அந்த அந்த தீர்க்கதரிசி எலிசாவுக்கு நல்லவர், நாகமானுக்கு நல்ல உடல் ஊழியர் இருக்கான். சும்மா செஞ்சு பாருங்க, செஞ்சு பாருங்க. நான் சொல்றேன், 7 தடவை முழுமையாக மூங்கின போது அவன் சரீரம் சிறுபடியில் சரீரமாக மாறுவது. கைகளை தட்டி ஆண்டவரை சொல்றேன். நான் சொல்றேன், சின்ன தெரிஞ்சதை செய்யும், முடிஞ்சதை செய்யும். பக்கத்தில் சொல்லுங்க, தெரிஞ்சதை செய்யும், முடிஞ்சதை செய்யும். இப்ப நெகேமியா புஸ்தகம் உங்களுக்கு தெரியுதா? அங்க அழகே நீக்கப்பட்டு போயிடுச்சு. செய்தி கேட்கிறான், இவனால என்ன முடியும்? ஆஃபீஸ்க்கு லீவ் போடுறான், போஸை ஜெபிக்கிறான். நான் சொல்றேன், இவனால முடிஞ்சதா இருந்தாங்க. அழுகுறான், பாவரிக்கை பண்றான். அவன் அவ்வளோதான் ஜெபிச்சு முடிச்சுட்டான். அதுக்கு மேலே அவனுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியாது. போய் ஆஃபீஸில் போய் உட்காந்துக்கிட்டான், அரண்மனையில் போய் உட்காந்துக்கிட்டான். என்ன நடக்கிறது? இவன் உட்காந்துடலாம், அவன் பண்ணின ஜெபம் உட்காருமா, ஜெபம் பின்வாங்குமா? அங்கே ராஜா விசாரிக்கிறார். எனக்கு நெகேமியா புஸ்தகத்தில் நெகேமியா பிடிக்கும், ஆனால் அதை விட ராஜா தான் பிடிக்குது. அந்த ராஜா போல தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனும் மாறிட்டானா? இந்தியா 1 வருஷத்துல ஏசப்பாவை சொந்தமா மாறிடும். கைதட்டுங்க. அவன் விசாரிக்கிறான், ஏன் உன் முகம் துக்கமா இருக்குது? ஏன் முன்னெப்போதும் இப்படி உன் மூஞ்சியில கவலையை பார்க்க விசாரிக்கிறான். சொல்றேங்க, அந்த விசாரிக்கிற அவன் சொல்லும் போது விசா கொடுக்குறான், லெட்டர் கொடுக்குறான், லீவ் கொடுக்குறான், சம்பளத்தோட மறைஞ்சாம அனுபவான். அந்த ஆலயத்தை லெட்டருக்கு எழுதுப்போ என்ன அனுப்புங்க. அவனால் முடிந்தது ஜெபம் ஐயா. அங்க போய் அந்த வாரத்தை அவன் சுற்றி பார்த்து ஜனங்களுக்கு சொல்லுகிறான். மூலிகைக்காரர்கள், நான் சொல்றேன், அதுதான் எழுப்புவது விரும்புவோர் முகாம். அங்க ஒரு கூட்டம் நெகேமியா நடக்கிறார். அந்த கூட்டத்துக்கு பின்பாக அங்க வருகிற சத்தம் என்ன தெரியுமாங்க? எழுந்து கற்றுவும் வாருங்கள் என்று சொல்லி நெகேமியா கைகளை பலப்படுத்துகிறார்கள். அல்லேலூயா. நெகேமியா 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. ஆசாரியர்கள், பாஸ்டர்கள் முன் வருகிறார்கள், நல்ல ஞானம் பெற்றவர்கள் முன்பார்கள், தாழ்ந்து பெற்றவர்கள் முன் வருகிறார்கள். எல்லோரும் சேர்ந்து எத்தனை நாட்குள்ள அந்த அலங்கத்தை கட்டி முடித்தார்கள்? 52 நாட்களில் அந்த அலங்கம் திரும்ப கட்டி முடிக்கப்படுகிறது. அல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கு வாலிபர்கள் பாவத்தில் விழுந்து கிடக்காங்க. எத்தனை கொடுமையா வேதனை. இன்னைக்கு வாலிபருடைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிருஷ்டிகரை நினைக்க வேண்டிய வாலிபர்கள் இன்னைக்கு செல்போனை நினைக்கிறான். அப்பா அம்மாவை எப்படி ஏமாத்தணும்னா உங்களை டெய்லி யோசிச்சுட்டே இருப்பான். இப்போ நீ என் பிள்ளைங்க அப்படி சொல்லாதீங்க, நீங்க சொல்றீங்களா? நம்மகிட்ட ஒரு எக்ஸாம்பிள் ப்ரூஃப் பண்றாரு. இப்போ இங்க இருக்கிற நீங்க எல்லாரும், நான் பிறந்ததுல இருந்து எங்க அப்பா அம்மாட்ட போய் பேசுறதே இல்லை, எங்க அப்பா அம்மாவை ஏமாத்தினதே இல்லை. இந்த பாஸ் ஒரு 1000 ரூபாய் தந்துடுவார், பிசப் பாஸ்டர். கை தூக்குங்க. நான் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவை ஏமாத்துறதே இல்லை, எங்கள் அப்பா அம்மாட்ட போய் பேசுனதே இல்லை. எங்கள் வலதையை தூக்கவும் பார்க்கலாம். பாருங்க, 100 போய் கொடுக்கலாம். நீ 8 அடி வந்தீங்கன்னா உன் பிள்ளை எத்தனை அடி பாய்வாங்க? 16 அடி பாய்வாங்கல்ல. ஆபிரகாம் போய் சொல்றான், போய் சொல்ல மாதிரி ஈசாக்கு பிறக்கவே இல்லை. ஈசாக்கு போய் சொல்றான், அவன் பிள்ளை யாக்கோபு பொய்யனாவே இருக்கான். பொய் பேசுறதா வேலை, ஏமாத்துறத வேலை. நான் சொல்றேன், அண்ணன் தேவனுடைய பிள்ளைகளை நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பீங்க. இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்க கண்ணு முன்னுக்கு நல்ல விலையா இருப்பாங்க. உன் பிள்ளை படிக்கிற ஸ்கூல்லையோ காலேஜில் படிக்கிறாங்கல்ல, படிக்கிற போது ஃப்ரெண்ட்ஸோட தானே உட்காருப்பான். உன் பிள்ளை வலது கை பக்கம் கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற பிள்ளை ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா? இடது கை பக்கம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா? நல்லா ஞாபகம், நீங்க உங்க பிள்ளைகிட்ட உட்கார்க்கிற நேரத்தை விட அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட 5 மணி நேரம் 8 மணி நேரம் ஸ்கூல்ல உட்காரலாம். அவங்ககிட்ட இருந்தா எல்லா பழக்கம் கற்றுக் கொடுப்பான் எல்லாம். இப்ப எங்க அப்பா அம்மா எனக்கு பீடி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கலங்க. கணேஷ் சார் சொக்கலாட் பீடி எப்படி குடிக்கணும் சொல்லி கொடுக்கலங்க. ஆனா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க, இப்போ என் நாடாப்புல என்னை கூட்டு போய் இந்த
தெருவில் கிடக்கிற கட்டுப்பிடியெல்லாம் எடுத்து பிறக்கி ஏடா எச்சிலே கிடக்கிற அதெல்லாம் 4000 வெயில காஞ்சிட்டு பிறகுறான்னா என் ஃப்ரெண்டு சொல்ற 1000 ரூபாய்க்குள்ள வச்சுட்டு முழுக்காட்டு கொண்டு போய் அவன் தீப்பெட்டி ஆயுதமா வச்சிருக்கிறான். நல்ல ஞாபகம், பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சரியான இயேசுவை காண்பித்து கொடுக்காவிட்டால், இயேசு கிறிஸ்துவோட அன்பை ருசி பார்க்க செய்ய நீங்க எஃபர்ட் எடுக்கலைன்னா உங்கள் பிள்ளைகளை பாவம் பிடிக்கும். அவர்கள் எல்லா கெட்ட பழக்கங்களையும் கற்றுக்கொள்வார்கள். என் ஃப்ரெண்டு போய் அவன் பீடி வச்சு இழுத்தாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பீடி குடிச்சிருந்தீங்களா? ஐயோ, பீடி குடிச்சா வாங்க வழி எடுக்கிறான், ஃபர்ஸ்ட் மூக்கு வழி கொடுக்குறான், என்ன ஸ்ட்ரீம் போடுறது காது வழி. இதுல என்னன்னா பீடி குடிச்சிட்டு அப்படிங்கிறான் வட்ட வட்டமா போகுது. ஓ பயங்கரமாவே கருப்பையா என்னடா ஏடை போடா கணேசா உனக்கு ஒண்ணுமே தெரியல மக்கி போயெல்லாம் இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு என் வாயில பீடி கூட்டு வச்சு அவனை கொடுத்துறான். என்ன கேள்வி பாருங்க, என் ஃப்ரெண்டு கருப்பையா அவன் இழுத்தானா இழுத்தா வாமிட்டு வந்து கண்ணெல்லாம் தள்ளி விட்டாங்கிறீங்களா? டே கணேசன் ஒன்றும் பயப்படாது, அது முதல்ல அப்படிதான் தான் இருக்கும். ஏன்னா ட்ரைனிங் பாருங்க, என்கரேஜ் பாருங்க. கடைசி அந்த பீடி பிடிக்க சொல்லி கொடுத்தா ஃபீஸ் இல்லைங்க. லவ் பண்ணுறது எப்படி? கோர்ஸ் உன் பிள்ளைக்கு உன் ஃப்ரெண்டு அவன் பிள்ளையோட ஃப்ரெண்டு நடத்திட்டு இருக்கான் ஸ்கூலில். ஆச்சா நான் பார்த்துக்கிறேன்டா, போடா எதையும் பார்ப்போம்டா. நான் சொல்கிறேன், இருக்கிற பெற்றோர்கள் நல்ல ஞாபகம், பிள்ளைகள் பாவங்களை கற்றுக்கொள்கிறார்கள். ஒரு 7ஆம் கிளாஸ் டீச்சர் சாத்தூர் பக்கத்தில் ஒரு டீச்சர் என்கிட்ட வந்தாங்க. 10,000 ரூபா கொடுத்து, டே கணேசா நீ இந்த மாநிலம் நல்லா நடத்துது முக்கியமான மீட்டிங். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவங்க சொல்கிற அந்த பாரம் எதுக்காக தெரியுமா? 7ஆம் கிளாஸில் என் கிளாஸில் படிக்கிற மாணவியர்கள் பாக்கெட் மணியெல்லாம் கலெக்ட் பண்ணி ஆளு 10 ரூபாய் எல்லாரும் போட்டு டெய்லி ஸ்கூலுக்கு வரையில டாஸ்மார்க்கில் பாட்டில் வாங்கி சாராயம் குடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு வர்றாங்க. ஐயா, நான் இப்போ உள்ள சந்ததிகளை சொல்லுகிறேன். ஒரு பிடி சார் ஒரு நாள் போய் அந்த மாணவியை என்ன பொம்பளை பிள்ளைங்க இப்படி குடிக்கிறீங்க என்ன அரண்டி இருக்கிற அந்த பிள்ளை அப்படியே சொல்றாள், அவனுடைய பாக்ஸோல கூப்பிடும் பார்த்து வந்துடுறான். பாக்ஸோல கை வந்துட்டா கையை பிடிச்சிருந்தாங்க, அவ்வளோதான் வேலை போயிடும், எல்லாம் போய் வீட்டில் போக வேண்டியது. மாத்தியார் கையில் என்னைக்கு பிறந்த கவர்மெண்ட் எடுத்துச்சோ அன்னைக்கு நம்ம பிள்ளைங்க ஊர்படாம போயிடுச்சு, நாசமா போயிடுச்சு. நான் சொல்றேன், நான் மெட்ராஸ்ல போகும்போது ஒரு கூட்டத்தில் அந்த சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்றவங்களுக்காக நான் பிரசனம் பண்ணிட்டு முடிக்கிறேன். தனிஜபத்துக்கு வரும்போது ஒரு வாழை பொண்ணு ஒரு பையன் இந்த கை கோர்த்துட்டு வர்றான், புருஷன் முன்னாடி மாதிரி கை கோர்த்துட்டு வர்றான். அவன் வந்து சொல்றான், அந்த பொண்ணு அங்கிள் இவனுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் ஜோமணிக்குங்கிறா. நான் அப்படி மேலே ஏற பார்த்தேன், என்ன நீ என்ன அண்ணனை வச்சியான்னு கேட்டேன். இப்போதைக்கு நாங்கள் 2 பேரும் புருஷன் முன்னாடியா லிவிங் டுகெதர்ல இருக்குங்கிறாங்க. நான் சொல்றேன், வேதனை அந்த வாலிப பொண்ணு மனசுல முகத்துல தான் பாவம் செய்கிறோம் என்று உணரவே இல்லை. குற்றமனச்சாட்சி இல்லை. திருச்சபைகளை, கிறிஸ்தவ நண்பர்களை, நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிற தேசத்தில் நம் நாட்களில் வாலிபர்கள் பாவத்தை பரவிக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுது, மெட்ராஸ் பட்டணத்தை சுற்றிலும் 35,000 couples லிவிங் டுகெதர்ல இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். நாம் செயல்பட்டு ஆக வேண்டும். செயல்படுவது ஆப்ஷனலா இல்லைங்க, இது கமாண்ட், கட்டளை. கட்டளை பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற பட்டணத்தில் இருந்து ஒரு சிஸ்டர் பேசினாங்க, பிரதர் நான் ஒரு 2 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு காணிக்கை அனுப்புவேன். என்னை சொன்னதே என் பேரை சொன்னதே இல்லை, நானும் பேங்க்கில் போட்டுருவேன். ஆனால் ஒரு சாட்சி சொல்லணும்னு உங்கள்கிட்ட மனசில் ஒரு பாரம் வந்துச்சு. சொல்லுங்க சிஸ்டர், என்ன ஏன் தெரியுமா? நான் மிஸ்டர் காணிக்கை கொடுக்குறேன். என்னுடைய மகன் 8வது படிக்கிறான். படிச்சுட்டு இருக்கிறப்ப டெய்லி ஸ்கூல் யூனிஃபார்ம் போடுவான். யூனிஃபார்ம் போட்ட உடனே ஸ்கூல் கிளம்பையில் பாத்ரூம்குள்ளே போயிடுவான். 10 நிமிஷம் பாத்ரூம்குள்ளே இருக்கிறான். அந்த அம்மா பார்த்துருக்குறாங்க. நல்ல ஞாபகம், உங்கள் பிள்ளைகளை கவனிக்கணும். பெற்றா மட்டும் போதாது, பிள்ளைகள் எப்படி நல்லா சாப்பிட்றானா, நல்லா தூக்குறானா, அவனுடைய நடவடிக்கையில் என்ன மாற்றம் இருக்குது எல்லாம் பார்க்கணும். அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் பார்த்தேன். அவன் டவுசர்ஸை வாஷ் பண்ணும்போது பார்த்தா பிளட் இருக்குதான். டவுசர்ஸில் பிளட் துணிகள், ரத்த துணிகள் இருக்குது. என்ன செய்யணும் தெரியல.
என் பாத்ரூமில் என்ன செய்யலான்னு சொல்லி அவன் தெரியாமல் இவனுக்கு ஒரு ஓட்டை போட்டு பார்த்தா அவனா உள்ள போய் ஒரு ஊசி போட்டுக்கிறாங்க, போதை ஊசி போட்டுக்கிறாங்க. சரி வேதனை. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்னடா இது? அம்மா மன்னிச்சிருக்குன்னு அழுகுறாங்க. இந்த ஊசி போடுறாங்க, என்னால் கிளாஸில் போய் உட்கார முடியாது, கைகாலம் நடுவோம். ஆனால் என்னுடைய நண்பர்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, என்னால் விடுதலை பெற முடியல. எப்படி பணம் கிடைக்கிறது? எனக்கு பணம் செலவாகுவேன். இல்லை, முதல்ல நம்ம வீட்டில் திருடினேன், கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தேட ஆரம்பிச்சேன், கண்டுபிடிச்சோட பயந்து பக்கத்து வீடுகளுக்கு திருடினேன், பக்கத்து தெருக்கல்ல திருடுகிறேன். ஐயா, இன்றைக்கு இருக்கிற சந்ததிகள் சோதம் குமாரை போன்று மாறிக்கொண்டு இருக்கிறது. ஐயா, ஜெபிக்க வேண்டிய திருச்சபை, ஜெபிக்க வேண்டிய கிறிஸ்தவர்கள் நாம் தூங்கிக் கொண்டு இருக்கிறோமோ, நிரசாரமாக இருக்கிறோமோ? எத்தனை வேதனை உங்களுக்கு தெரியுமாங்க? 2 நாளாகவும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் அவங்களை தாழ்த்தி பாம்பை அறிக்கிட்டு அவருடைய முகத்தை தேடி ஜெபித்தால் தேசத்திற்கு சேமத்தை தருவார். கைகளை கட்டி ஆண்டவரை சொல்றோம். நான் சொல்றேன், இருக்கிற பெற்றோர்களை இன்றைக்கு உங்கள் மத்தியிலே டேவிட் கணேசன் ஆகிய நான் கிராம மிஷன் இயக்கத்தில் இருந்து உங்களை தேடி வந்திருக்கேன். எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உங்கள்கிட்ட பிச்சை எடுக்க வந்திருக்கிறேன். நீங்க என்ன தப்பா வேணா எடுங்க. என் மனைவி பிள்ளைகளுக்கு பிச்சை எடுக்க வரல, உதவி கேட்க வரல. ஏசப்பாவுக்கா தமிழ்நாட்டில் அழிந்து கொண்டிருக்கிற வாலிப ஆத்துமாக்களுக்காக பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், கொடுப்பார் இல்லை. சிறுவர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு ஆட்கள் இல்லை. இளம் சந்ததிகள் அவர்கள் பாவத்தை நோக்கி பரவிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெப உதவி கேட்டு வந்திருக்கிறேன். இன்னைக்கு நான் அப்போஸ்தலர் 3 அதிகாரத்துல எதையாவது கிடைக்கணும் ஒரு சப்பானி பிச்சை கேட்கலாம், பிச்சை போடுறாங்க. இப்போ நான் அவளை பார்த்து கேட்குறேன், நீங்கள் பிச்சை போடுற கிறிஸ்தவங்களா பிச்சை எடுக்கிற கிறிஸ்தவங்களா? பட்டு கேள்வி. நீ பிச்சை போடுற கிறிஸ்தவனா பிச்சை எடுக்கிற கிறிஸ்தவனா? இதெல்லாம்ப்பா கணேசா, நாங்கள் எந்த வல்லமையான ஊழியக்காரங்க போய் பிச்சை எடுத்துக்கிட்டே இருக்கோம். உன் காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கிற நீங்கள் இன்னும் அங்கே போய் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீ ஜோமன்னா பதில் எடுப்பாருங்க. 10 பேர் தெருவில் இருந்து ஜோம் பண்ணலாம், ஆண்டவரிடத்தில் அற்புதத்தை வாங்குகிறார். அந்த 10 பேரை தெரிந்து கொண்ட ஆண்டவர் அற்புதத்தை செய்த ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? சொல்றேங்க, ஏதாயும் செய்தியாக வேண்டும். என்னெல்லாம் உதவி செய்யணும், என்னெல்லாம் உதவி கேட்டு வந்திருக்கிறேன். உங்களுடைய ஜெப உதவி வேணும். 1 லட்சம் வாலிபர்கள் ஒன்று சேர்த்தது எவ்வளவு கஷ்டங்க. ஆனாலும் இதை செய்துதான் ஆக வேண்டும். நான் இப்போ இங்கே இருக்கிற ஒரு 300 பேர் இருப்பீங்க, நான் கணக்கு வச்சுக்கிறேன். சுமார் 300 பேர் இருப்பீங்க. எனக்கு எப்படி தெரியுமா தெரியுது? 300 பேர் முகத்தை பார்த்தா 300 வேன்கள் திருச்சிக்கு வரப்போறத நான் தரிசனத்தில் பார்க்குறேன். கை தட்டினா பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறது யாரு? ஒரு ஆள் கிடையாது, ஒரு வேன் பக்கத்தில். ஒரு வேனை கை கொடுங்க, ஒரு வேனை கை கொடுங்க. வேனை நிற்குதுங்க, அப்படி பார்க்குறேன். நீ ஒரு வேன் படி. இங்கே பொள்ளாச்சியிலேருந்து திருச்சி என்ன அமெரிக்காவில் இருக்கு? திருச்சின்னா பாஸ்போர்ட் விசாவை வாங்கணும். நிறைய பெற்றோர்கள், ஐயோ தம்பி கணேசா, திருச்சி வரைக்கும் எப்படி வர்றது? அவன் திருச்சியில் உங்க பிள்ளைக்கு கலெக்டர் வேலை கிடைச்சிருச்சு, நீ உங்க பிள்ளைய அனுப்ப மாட்டேன். என்ன அனுப்ப மாட்டேன்? தம்பி கணேசா, கலெக்டர் வேலை கிடைச்சி ஜம்மு காஷ்மீருக்கு அனுப்ப மாட்டான், அப்படிதானே சொல்லுவேன். அப்போ திருச்சிக்கு அனுப்புறதுக்கு என்ன? நீங்கள் எஃபர்ட் எடுக்கணுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு 20-25 வாலிபர்களை திரட்டுங்க. உங்கள் சொந்தக்காரங்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட. ஒரு மதுரையில் இருக்கிற ஒரு 66 வயசு அம்மாட்ட நான் சொன்னேன், ஏமா நீ ஒரு 20-25 வாலிபர்களை கூட்டி ஒரு வேன் பிடிச்சிட்டு திருச்சிக்கு அனுப்பி விட்டுருந்தேன். போடாத நேசா, இவ்வளோ வயசில் போய் எங்கே போய் வாலிபனை பிடிக்க? நான் அந்த அம்மாட்ட கேட்டேன், நீ லவ் மேரேஜ் பண்ணியா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணியான்னு கேட்டேன். பக்கத்தில் கல்யாணம் முடிஞ்சவங்க தான் கேள்வி, நீ லவ்வா அரேஞ்சான்னு கேள்வி. ஃபர்ஸ்ட் நீங்கள் லவ் மேரேஜா? உங்கள் கல்யாணம் எவ்வளோ பேர் வந்தாங்க? எவ்வளோ கூட்டம் வந்துச்சு? 300 பேர், 200 பேர். பாருங்க, பாஸ்ட் 1000 பேரை கூட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். கை தட்டுல ஏன் கல்யாணத்துக்கு 2000 நம்ம தான். நானும் எங்கள் அம்மா சரஸ்வதி அம்மாவை தான் பத்திரிக்கை வச்சுட்டு போனேன் கல்யாணம். எங்கள் அம்மா சொன்னாங்க, கணேசா சிரிக்கணும், கல்யாணம் சிரிச்சுக்கிட்டே பத்திரிக்கை வைக்கணும். நீ வாட்டு முன்பு வச்சா எங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டாங்க. ஏன் சொந்தக்கார பையனுக்கு பூரா ரவுடி பையன், தண்ணி வண்டி, முட்டா பையன், ஒன்றும் உருப்படாத பையன். அவனை பார்த்தா சிரிப்பு வருமா? அப்போ
மனசுக்குள்ள உருப்படாதவங்களே அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிடுவோம். வாய்ப்பு சும்மா காட்சி செய்வோம். வந்துருக்கீங்க, இப்படி வந்துருங்க, இப்படி இப்படி பத்திரிக்கை வச்சுங்க, வாயெல்லாம் வலிக்குதுங்க. 2000 பேர் வந்துட்டான். நான் சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாரும் உன் வீட்டு கல்யாண வீட்டுல 2000 பேர் கூட்டுறீங்க, 1000 பேர் கூட்டுற, 500 பேர் கூட்டுறீங்களே. ஒவ்வொரு ஆடைங்கிறது அது ஏசப்போடைய கல்யாண வீட்டு. கை தட்டுங்க. ஆடைக்கு வரும்போது ஒருத்தர் கூட்டிட்டு தான் வரணும். ஒன்றும் இல்லை, உங்க வீட்டுக்கு போ, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி, 1 வெட்டாண்ட 2 வெட்டாண்ட, மச்சான், சகல, நாத்தனாரு, தாய் மாமன், நாய் மாமன், எல்லா வீட்டில் இருக்கிற வாலிப பிள்ளைகள், வாலிப உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் எழுது, பேர் எழுது, எல்லார்ட்டையும் ஃபோன் அடி. நான் கூட்டு போறேன், ஒரு பேன் பிடிச்சி கூட்டு போறேன், உன் பிள்ளை உருப்பிடணும்னா வரட்டும், அனுப்பி விடுன்னு சொல்லு. நான் சொல்றேன், எஃபர்ட் எடுக்கணுங்க. சபையாக எஃபர்ட் எடுக்கணும். கிராமத்தில் இருக்கிறீங்களா, கிராமத்தில் உள்ள எல்லாரையும் கொண்டு வாங்க. போன வருஷத்துல தர்மபுரியில் இருந்து ஒரு வேன் கிளம்பி இருக்குது இந்த முகாமுக்கு. ஒருத்தன் குடிகார போய் குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடந்திருக்கான். இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, தூக்கிடாம தூக்கி வேன்ல போட, தூக்கி குடிச்சு குடி போதையோட அந்த கேம்ப் கூட்டு வந்துட்டாங்க. மோகன்ஜில ஆசிரியர் ஜெர்மன் செய்தி கொடுக்க ஆரம்பிச்சு போதையோட அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை அவனை தொட்டது. போதை வஸ்து, போதை படத்துடன் விடுதலை கொடுத்தார், ரட்சித்தார், அபிஷேகத்தார், அணிவாசல் வச்சிருக்கார். இன்னைக்கு ஊழியக்காரனா இருக்கான். நான் சொல்றேன், அந்த ஸ்ரீமடத்தில் இருக்கிற போதை ஊசி போடுறாங்க. அவங்க திருமங்கலத்தில் நடந்த ஒரு முகாமுக்கு தன் பிள்ளை 8ஆவது படிக்கிற பிள்ளையை கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அற்புதமாக விடுதலை கொடுத்தார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, 2 பேர் 3 பேர் கூடுகிற இடத்துல ஏசப்பா இருப்பாரா? 1,00,000 வாணிகர்கள் கூடுற இடத்துல பரலோகமே அங்கதான் இருக்கும். பரலோகமே அங்கதான் இருக்கும். இது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தருணம், ஆப்பர்ச்சுனிட்டிங்க. எல்லோரும் செயல்பட்டு ஆக வேண்டும். ஐயா, என்னதான் செய்யணும், என்னெல்லாம் செய்யணும்? ஒண்ணு உபவாசம். ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி வாரத்தில் ஒரு நாளாவது உபவாசம். நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா? எல்லாம் எடுங்க, செல்போன் எடுங்க, சீக்கிரமா எடுங்க. இந்த மீட்டிங் கரெக்டாக 8:50க்கு முடியும். பக்கத்தில் சொல்லுங்க, 8:50க்கு முடிஞ்சிருமாட்டீங்கன்னா கலெக்டர் வேலைக்கா போறீங்க, உங்களுக்கு பஸ் இல்லை, எல்லாம் சொல்லுங்க, நானே கார் ஓட்டி பண்ணி வந்து வீட்டில் விட்டுறேன். கை தட்டுங்க. உங்களுக்கு ஒரு கடைசியா உங்களுக்கு ஒரு செய்தி கொடுப்பேன். ஒரு 5 தீர்க்கதரிசனம் வார்த்தை வச்சிருக்கேன். பக்கத்தில் சொல்லுங்க, 5 தீர்க்கதரிசனம் வார்த்தைன்னு சொல்லுங்க. அந்த தீர்க்கதரிசனத்தை வசனத்தின்படி உங்களுக்கு எல்லாருக்கும் அற்புதம் செஞ்சிருப்பாரு. ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க முகாமுக்கு முன்னாடி உபவாசம். ஒரு நேரம் சாப்பிடலாம், நீங்க செத்தா போயிருங்க. உபவாசம். நீங்க செல்போன் வச்சிருக்கீங்களா? எடுங்க. செல்போன் வச்சிருக்கீங்களா? எடுங்க. அதில் யூடியூப்ல போங்க. செல்போனை எடுங்க. செய்தியில டிவியில பாக்குற யாருனாலும் சரி, செல்போனை எடுங்க. வீட்டில் எல்லாம் செல்போனை யூடியூப்ல போங்க. அதில் விஎம்எம் டிவின்னு போடுங்க. விஎம்எம் டிவின்னு போடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ என் மூஞ்சியை பாருங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நாடுகளில் நம்ம டிவி 3 கோடி வீடுகளுக்கு நம்ம டிவி போயிட்டு இருக்கு. அதில் எல்லாம் போயிட்டு இருக்குது. அதில் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு நாளும் டெய்லி 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் 52 நாட்கள் உபவாசம் இருக்கிறோம். முகாமுக்கு அன்னைக்கு தான் 52ஆவது நாள் முடியும். நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் எங்களோட சேர்ந்து உபவாசம் இருங்க. ஒரு உதவி, உங்களுடைய தனி ஜெபத்தில் ஒரு 5 நிமிஷம் முகாமிற்காக ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு 5 நிமிஷம் இந்த வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் சொல்றேன், என் குரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா எல்லாம் சொல்லுங்க. பழமொழியே நல்லா சொல்றீங்க, வசனமும் சொல்றீங்க, அறிவெல்லாம் இருக்கு, செயல்பாடு மட்டும் தான் இல்லை. நான் சொல்றேன், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், சாப்பிடும் போது எல்லாம் சாப்பிடாம நடிக்கிறீங்களா? எல்லாம் சாப்பாடு கையில் எடுங்க. எடுங்க, கையில் எடுங்க. இப்ப இதுல என்ன இருக்குது? சாப்பாடு. எல்லாம் கை காமிங்க. சாப்பாடு கை காமிங்க. சொல்லுங்க, ஏசப்பா அந்த வாலிபர் முகாம ஆசிர்வதிங்க. 1,00,000 வாலிபர்கள் வரட்டும். வாயை வச்சுருங்க, சாப்பாடை வச்சுருங்க. அடுத்த தட்டில் எடுங்க. இன்னொரு வாயை எடுங்க. ஏமா எடுங்க. ஆண்டவரே, அந்த மோகன்ஜியில் ஆசை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க. சொல்லுங்க, எத்தனை வாய் வைக்கிறீங்க அத்தனை ஜெபம் ஜோமன். உனக்கு வயிற்றால போகாது, உன் வியாதி போயிடும், உன் சுகர் போயிடும், ஒரு பிரஷர் போயிடும். ஒரு வாய்க்கு ஒரு ஜெபம் ஜோமணி பாரு. ஆண்டவனுக்கு அற்புதம் பாரு. ஜெபத்தை அப்படி இன்ட்ரெஸ்ட் ஆகிருந்தீங்க.
அந்த ஜெபத்தை வேலையா செய்யக்கூடாது, ஆசையா செய்யணும். ஆசையா செய்யணும். கண் ஜெபத்தில் ஒரு 5 நிமிஷம் ஜெபனுங்க. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் உங்க வீட்டில் ஒரு வீட்டு ஜெபம் கூட வைங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஒரு வீட்டு ஜெபம் வைப்பீங்களா சொல்லுங்க, சத்தமா சொல்லு. உங்க தெருவில் இருக்கிற உங்க சொந்தக்காரங்க கிறிஸ்தவங்க ஒரு 15 பேர் நீ கூப்பிட்ட வருவாங்களா இல்லையா? நீ கூப்பிட்டா வரணும், நல்ல பழகி வைக்கணும். பொருளையும் கூப்பிடுறாரு, எல்லாம் சொந்தக்காரன் வர்றாங்க, நண்பர்கள் வர்றாங்க. பேதர் பிரசவம் பண்ணும்போது எல்லாம் அபிஷேகம் வரலாம். நீ வீட்டு கூட்டத்துக்கு கூப்பிடுங்க. ஒரு நாளாவது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை கேட்டிருக்கேன், ஆண்டவரை 1000 வீட்டு ஜெப குழுக்களை எனக்கு எழுப்பித்தாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன். கை தட்டுங்களேன். ஒரே நாள் உங்க வீட்டுல வாரத்துல ஒரு நாள் கூட ஜெப கூட்டம் வைக்கலாம். நீங்க வைங்க. உங்க சொந்தக்கார வீடுகளில் இந்த வாலிபர் முகாமிற்காக நான் சொல்றேன், உங்க வீட்டுல பாட்டு பாடி துதிங்க. அங்க ஏசப்பா வருவாரு. நீ வீட்டு ஜெப கூட்டம் வச்சீங்கன்னா உன் வீட்டுல இருக்கிற இருள் போயிடும், உன் வீட்டுல இருக்கிற வியாதி போயிடும், வாழ போயிடும், கடன் பிரச்சனை போயிடும். ஆண்டவர் தொடுவாரு, ஏசப்பா வீட்டுக்குள்ள வருவாரு. அல்லேலூயா. நான் சொல்றேன், இதெல்லாம் உதவி கேட்டு நாங்க வந்திருக்கிறேன். என்ன செய்யணும்? அடுத்து ஒரு வேன் பிடி, பக்கத்தில் சொல்லி ஒரு வேனை பிடி சொல்லுங்க. என் கணேசா அந்த வேனுக்கு அந்த காசை கொடுத்துருப்பியாப்பா, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருப்பியா? ஆமா நான் கொடுக்குறேன் வாங்க. நான் சொல்றேன், நீ சேர்த்து வை. நீங்க போகும்போது எங்க ஸ்டார்ல பாருங்க உண்டியல் இருக்கு. அந்த உண்டியல்ல டெய்லி ஐயா நீங்க கட்ட கொண்டு சட்டை ஐயா, நீங்க எத்தனை டீ குடிப்பீங்க? நீங்க தான் ஐயா ஒரு நாளைக்கு எத்தனை டீ காஃபி குடிப்பீங்க? 5 குடிக்காதீங்க, உடம்பு கெடுதியா. நீங்க 2 டீ குடிச்சுங்க காலையில் 1 நைட்டு, மீறி 3 டீ குடிய காசை உண்டியில் போட்டுருங்க. கை எடுத்துங்களேன். ஒரு நாளைக்கு 3 டீ 20 ரூபா மாணிக்கிறது 60 ரூபா ஆச்சுல, 60 ரூபா போட்டு மாணிக்கு போட்டு வந்துரும்ல. நான் சொல்றேன், இங்க இருக்கிறவங்க ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க. பக்கத்தில் சொல்லுங்க, ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க சொல்லுங்க. ஹோட்டல்ல சாப்பிட்டா எவ்வளவு பில்லு வரும்? 1000 ரூபாய் வரும்ல பாஸ்டர். 1000 ரூபாயை கேம்புக்கு நீ சேர்த்து வைடு. நிறைய பேர் ஹோட்டல்ல போய் சாப்பிட மாட்டோம், ஹோட்டல்ல இருந்து வாங்கி சாப்பிடுவோம். எல்லா கடையும் ஒண்ணுதான். நீ நான் சொல்றேன், உன் உடம்பு நல்லா இருக்கணும்னா ஹோட்டல் சாப்பாடு ஆகஸ்ட் 15 வரைக்கும் நீ போகாத. ஆகஸ்ட் 15 வரைக்கும் ஹோட்டல்ல சாப்பிடலாமா? அதுக்கடுத்து நாங்க எங்க ஊழியத்துல இருந்து 50,000 கிராமங்கள்ல காசு அறிவிக்க போறோம். கைதுட்டுங்க. அது கிறிஸ்மஸ் ஆகஸ்ட் 15. அப்ப கிறிஸ்மஸ் வரைக்கும் நீ ஹோட்டல்ல சாப்பிடாத. அதுக்கப்புறம் போடாமா? அதுக்கப்புறம் தான் மெயின் மூலியமே நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஜனவரியில இருந்து. அடுத்த வருஷம் 1,00,000 கிராம் பண்றோம். அடுத்த வருஷம் 2,00,000 வாலிபரம் சொல்லுவோம். இந்த வருஷத்துக்குள்ள 1,00,000 முழு பைபிள் வாங்கி தர போறோம். பக்கத்துல சொல்லுங்க, முழு 1,00,000 பைபிள் தேவையா சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு பைபிள் வாங்கிக்கலாம். யாரும் தரமாட்டாங்க பாஸ்டர். ஊருக்கு தருவாங்க என்ன? யாரும் தரமாட்டாங்க என்ன? நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அரட்டி வாங்குவேன். இப்ப இன்னைக்கு காலையில 2 அதிகாரம் பைபிள் வாசித்தேன் அப்படிங்கிறவங்க பொய் சொல்லா கைதுக்குங்க. பொய் சொன்னீங்கன்னா செத்து போயிருவீங்க பார்த்துக்கோங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு 2 அதிகாரம் பைபிள் படிச்சுட்டேன் அப்படின்னு கைதுக்குங்க. நல்லதா போச்சு பாஸ்டர். 20 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்க போகும்போது உங்க பைபிளை அந்த ஸ்டாண்ட்ல கொடுத்துட்டு போறீங்க. கைதட்டுங்களேன். அதான் சும்மா தானே வச்சிருக்கிறீங்க. சும்மா வச்சிருக்கிற ஒரு தாழ்ந்த உலகம் சும்மா வச்சிருக்கிறான். அவன் பரலோகத்துக்கு போனானா நரகத்துக்கு போனானா? நரகம் தாங்க. உனக்கு நரகம் தான். ஒழுங்காட்டி பைபிளை கொடுத்துட்டு போயிருக்கு. அல்லேலூயா. எங்க பைபிளை எடுத்து வந்தீங்களா காமிங்க. அடுத்து வடநீதிக்கு பைபிளை கிழிஞ்ச பைபிளை கொடுத்துருக்கூடாது. ஐயா இந்த இதெல்லாம் சேர்க்கப்படாத ஐயா, அந்த பைபிள் தான் கிழிஞ்ச பைபிள் நீயே வச்சுக்கோ. இந்த பாருங்க, இந்த அக்கா பாருங்க. அடா அக்கா அக்கா நீ பாட்டு கிழிஞ்ச பைபிளை கொடுத்துட்டு போயிடாத. வாலிபன் எனக்கு எழுதி விடுவான். நீங்க போகும்போது கிழிஞ்ச பைபிள் வச்சுட்டு 300 ரூபாய் கொடுத்துட்டு போயிருங்க. என்னைக்கு நீ 2 அதிகாரம் வாசிக்கலையோ அன்னைக்கு 300 ரூபாய் எனக்கு ஜிபே பண்ணி பக்கத்துல சொல்லி, நீ 2 அதிகாரம் வாசிக்கல 300 ரூபாய் அனுப்பி போட்டு சொல்லிடுவோம். டீல் நல்லா இருக்குல்ல? டீல் நல்லா இருக்குல்லையா? அல்லேலூயா. நான் சொல்றேன், ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. உதவி வீட்டு ஜெபம் கொண்ட உபவாசம் கொண்ட தனி ஜெபத்துல ஒரு வேன் பிடி, 20 பேரை தூக்கு. அங்க கொண்டுட்டு வரதான் வேலை. முதல்ல இங்க வந்திருக்கிற நீங்க 300 பேர் வராம விட்டுறாதீங்க. அன்னைக்கு கல்யாணம் விட்டு வரும். ஆகஸ்ட் 15 கல்யாணம் விட்டு வைப்பான். அவன் கோச்சுக்குவாங்க. அவன் கோச்சா பரவாயில்ல, ஏசுநாள் கோச்சா நீ நரகம் தான் போக. அல்லேலூயா. ஏசுநாள் கூப்பிட்டா வருவியா? உன் சொந்தக்காரன் கூப்பிட்டு கல்யாணம் வீட்டுக்கு வருவியா? பக்கத்துல சொல்லி, கல்யாணம் வீட்டுக்கு போகாத சொல்லுங்க. நீங்க ஜெபம் பண்ணும் போது அன்னைக்கு உன் சொந்தக்காரங்களை
ஆகஸ்ட் 15க்கு எந்த இளவு வரக்கூடாது சொல்லுங்க. ஏன்னா நீ வர அதை சாக்கு போக்கு வச்சு விடுவேன். நீங்க எல்லாம் போகாத, செத்தாலும் அடுத்து போய் கேளு, பார்த்துக்கலாம். நான் சொல்றேன், அது வைராக்கியம் வேணும், எல்லாரும் செயல்படுகிற வைராக்கியம் வேணும். இல்லையா? இப்போ நம்ம எழுந்து நின்று ஒரு 5 நிமிஷம் அந்த முகாமிற்கு ஜெபிச்சு அடுத்து ஒரு காணிக்கை பாட்டு பாடி எத்தனை மணிக்கு முடிக்க போறேன்? நீங்க நம்பணும், கை தட்டுங்களேன். எல்லாம்